தன்னுடைய திருமணத்திற்கு எதிர்பாராமல் நேரில் வந்த எம்ஜிஆர் அங்கே அத்தனை பேர் முன்பாகவும் தனக்கு டை கட்டிவிட்ட சுவாரஸ்ய சம்பவத்தை சொல்கிறார் இயக்குனர் பாண்டியராஜன். தனக்கு கல்யாணம் நிச்சயமானவுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அழைக்கலாம் என்று முடிவெடுத்து ராமாவரம் தோட்டத்துக்கு நேரில் சென்றாராம். தலைவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, நாளைக்கு வாங்க என்று முதல் நாளும் 2வது நாளும் 3வது நாளும் அதையே சொல்லி அலக்களித்துள்ளனர். பாண்டியராஜனுக்கு உடனே கோபம் வந்து விட்டது. நான் தான் மாப்பிள்ளை, இதுக்கு என்னால் அலைய முடியாது, பத்திரிகையை நான் நேரில் வந்து கொடுத்தேன்னு தலைவர்கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லிவிட்டு வந்து விட்டாராம். சத்தியமா எம்ஜிஆர் அன்று நேரில் வருவாருன்னு பாண்டியராஜன் எதிர்பார்க்கவில்லை. ரிசப்ஷன் நடந்து கொண்டிருந்த போது திடீரென போலீசார் வந்து குவிந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தகதகவென்று மின்னிய தோற்றத்தில் காரில் இருந்து இறங்கி நடந்து வந்தார். அவரை பார்த்தவுடன் பாண்டியராஜனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. கல்யாண பத்திரிகையை கூட நேரில் கொடுக்கல, ஆனாலும் தலைவர் நேரில் வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டாராம். தலைவர் வந்தவுடனேயே பாண்டியராஜன் கட்டியிருந்த டையை பார்த்தார். பட்டென்று இது இப்படி இருக்கக்கூடாது, கடைசியில சமோசா மாதிரி இருக்கணும் என்று சொல்லி அவரே பாண்டியராஜனின் டையை சரி செய்து கொடுத்தார். பாண்டியராஜன் டை கட்டினது அதுதான் முதல் முறை என்றும், மக்கள் திலகமே டை கட்டி விட்டார் என்றும், அதுதான் நான் செய்த பாக்கியம் என்றும் பெருமிதம் கொண்டார். அந்த கல்யாண ரிசப்ஷன்ல கங்கை அமரனின் கச்சேரி ஏற்பாடு செய்திருந்தார் பாண்டியராஜன். தலைவர் வந்தவுடனேயே தலைவர் பாட்டா போட்டு தள்ளினார். 20 நிமிடங்கள் அமர்ந்து கச்சேரியை கேட்டுவிட்டு போகும்போது பாண்டியராஜன் பக்கத்தில் வந்து பாண்டியராஜன் கன்னத்தில் தட்டி கொடுத்து 20 நிமிஷம் இருந்தேன்னு அழுத்தி சொல்லிவிட்டு போனாராம் என்று கலங்கிய கண்களுடன் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பாண்டியராஜன்.